இப்போ விக்கெட்ஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த சைட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தீம்லேயோ ஹேஸ் பீன் 9 விக்கெட்ஸ் ஏரியாஸ் பட் திஸ் பர்டிகுலர் பேஜ் டஸ் நாட் டிஸ்பிளே தெம். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கும்போது அதோட விக்கெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு ப்ளக்கின்ஸுமே இட் ஆக்ட் ஆஸ் அ விக்கெட்ஸ். ஸோ அந்த விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளக்கின்லேயே நம்ம எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளும் யூஸ் பண்ண மாட்டோம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிஎஸ்எஸ். இப்போது உங்களுக்கு இந்த ஹெட்டர் வந்துட்டு இங்கே அப்பர் ஹெட்டராகவும் லோவர் ஹெட்டராகவும் வரணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இது வந்து ப்ரீமியமில் தான் வரும், இதில் வந்து பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அதில் டெஸ்ட் பண்ணி அந்த கோடிங்கை வந்துட்டு நம்ம சைட்டில் எனேபிள் பண்ணுறதுக்கு கோடிங் மூலயமா பண்ணுறது தான் இந்த அடிஷ்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கோடிங்கை டெஸ்ட் பண்ணி எக்ஸாக்ட் கோடிங் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் சைட்டில் வந்துட்டு HTMLலையும் நீங்கள் எனேபிள் பண்ணி இந்த வெப்சைட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பப்ளிஷ் கொடுத்துடணும். பப்ளிஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு எலமெண்டார்லேருந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம பேஜஸ் பற்றி மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட போஸ்ட் அப்படின்றது பிளாகுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயந்தான் போஸ்ட்டு. சேம் அதே தான் ஆல் போஸ்ட். நீங்கள் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண போஸ்ட்டும் பார்க்கலாம், அண்ட் ஆட் நியூ போஸ்ட் பார்க்கலாம், டேக்ஸ், கேட்டகரிஸ், எவ்ரிதிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது போஸ்ட் பண்ணியிருந்தோன்னா வரும். ஸோ இப்போ நான் ஆட் நியூ கொடுத்து நான் ஒரு போஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆட் நியூ போஸ்ட், ஆட் நியூ எல்லாமே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணும்போது எப்போவும் நம்ம அந்த பர்டிகுலர் பேஜ் ஆர் போஸ்ட்குள்ளே போய்ட்டு ஆட் நியூ, பர்டிகுலர் ப்ளக்கின்குள்ளே போனோம்னா ப்ளக்கின்னு ஆட் நியூ அதே தான். ப்ளக்கினில் போகும்போது இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவ் பண்ணுவோம், பேஜஸ்குள்ளே போகும்போது ஆட் நியூ பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். வாட் இஸ் digital marketing. ஓகே, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு blog வந்து நான் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இங்கே சேம் பேஜஸோட செட்டிங்ஸ் மாதிரியே தான், பட் வந்துட்டு என்னென்னா எக்ஸ்ட்ரா இந்த கேட்டகிரிஸ், டேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ SEO, SMO இது எல்லாமே ஒன் ஆஃப் த டேக் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி, யூ கேன் க்ரியேட் த கேட்டகிரி. ஸோ அந்த கேட்டகிரியில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேட்டகிரி ஆஃப் ஒர்க் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் பண்ணுறாங்க, தென் SEO பண்ணுறாங்க, SMO பண்ணுறாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது நம்ம ஆஃபீஸில் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்குள்ளே தான் அந்த போஸ்ட் வரும். ஸோ அதனால் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறோம். சப்போஸ் எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து SEO ரிலேட்டட் போஸ்ட் போடுறேன் அப்படின்னா நான் புதுசாக ஒரு கேட்டகிரி வந்து க்ரியேட் பண்ணிக்குவேன். வாட் இஸ் இட் இஸ் SEO and I'm create add new category. தென் அது வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டில் போடுறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஃபீச்சர்டு இமேஜஸ், எனி இமேஜஸ் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து ஃபுல் வியூவாக வேணும், ஹாஃப் வியூவாக வேணும் அப்படின்றது தான். தென் டிஸ்கஷன்ஸ், ஆல் கமெண்ட்ஸ், அந்த மாதிரி போஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கணுமா அப்படின்றது. அண்ட் ஆஸ்ட்ரா செட்டிங்கில் ஆஸ் யூஷுவல் பேஜஸ்க்கு என்ன பண்ணுவீங்களோ அதே தான். சைட் பார் போகணுன்னா கஸ்டமர் செட்டிங் கொடுத்திங்கன்னா கஸ்டமர் செட்டிங்ஸில் இருக்கும், லெஃப்ட் சைடு சைட் பார், ரைட் சைடு. ஸோ உங்களோட கேட்டகரி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு சைட் பாரோ இல்லை ரைட் சைடில் ஒரு சைட் பாரோ வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எந்த சைட் பாரோ வேணாம், வந்துட்டு என்னோடய ஆடியன்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா சைட் பார் வேணாம். கண்டென்ட் லே அவுட் வந்துட்டு ஸ்ட்ரெச்சாக இருக்கணுமோ, ஃபுல்டு பாக்ஸ்டு அந்த மாதிரி இருக்கணுமா பார்க்கணும். அண்ட் வந்துட்டு உங்களுடைய கண்டென்ட் வந்துட்டு ப்ரைமரி ஹெட்டர் வித் ப்ரைமரி ஹெட்டரோடு இருக்கணுமா. வாட் இஸ் ப்ரைமரி ஹெட்டர்னால் நம்மளோட லோகோ அண்ட் ஆல் பேஜஸ் அப்படின்ட்டு வரக்கூடிய ஒரு இது தான். ஸோ அந்த ஹெட்டர் பார்ட் வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் தெரியணுமா, தெரியக்கூடாதா, டைட்டில் தெரியணுமா, ஃபீச்சர்ட் இமேஜஸ் தெரியணுமா, அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் வந்துட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எனேபிளில் இருக்கணுமா, டிசேபிளில் இருக்கணுமான்ற விஷயத்த நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுத்துட்டீங்க. தென் அதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்பவும் போல் பேஜஸ் மாதிரியே பப்ளிஷ் பண்ணிவிட்டு எடிட் வித் எலமெண்டாருக்குள்ளே போயிட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு அந்த லாங் டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நீங்கள் எடிட் வித் எலமெண்டாருக்குள்ளே போயிட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட்.